ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட மெட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து கிளம்ப போகிறோம். நேற்று பேங்கிள் இது போட்டு விட்டாங்க. இது வந்து டில் மேரேஜ், அதுவே உடையிற வரைக்கும் கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது அப்படியே போட்டுருவோம். மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கழட்டுவோம். நான் மெஹந்தி இப்படி போட முடியாதுல்ல, எனக்கு தண்ணியே ட்ரை ஆகலை, குளிச்ச தண்ணியே ட்ரை ஆகலை. நான் ஒரு வேலையில நவுத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து இதுதான் வளையல். நீ ஹேர் ட்ரையர் தலைக்கு போடுற மாதிரி உன் கைக்கும் ஹேர் ட்ரையர் போடணும். அவ்வளோதான், அது சரியா போயிடும். சட்டுன்னு மூளையை உபயோகம் பண்ணு. சரி, அது நான் வெளில வரத்துக்குள்ள அது காஞ்சிருச்சு. ரெடி. எது மூளையா? தண்ணி. ஓகே ஓகே. மூளையா காயுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேங்கிள் என்னது மெட்டி ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்புறோம். ஒரே கன்ஃபியூஸ் ஆகிறா மோனா, என்ன ஃபங்க்ஷன்னே தெரியல. டெய்லி அப்படியே தூக்க கலக்கத்திலே ஏஞ்சி உட்கார்றது. நேத்து நைட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தூங்கிட்டேன், அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ். அது வந்து தூக்க கலக்கெல்லாம் இல்லை, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன கொஞ்சம் கோல்ட் ஆகுது, அவ்வளோதான். தூக்க கலக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்சைட் ஆகிருக்கு நைட்டு தூங்கினால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மெட்டி ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம மேரேஜ் வேறு கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஈவெண்ட்ஸ்லாம் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே வருதுனால என் ஸ்கின் ரொம்ப டல் அண்ட் ட்ரை ஆகிட்டே வருது. ஸோ அதுக்காக என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல நான் ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின் எப்படி டேன் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, டெட் ஸ்கின்ஸ்னாலையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலையும் தான் டேனும் ஆகுது. அதே மட்டும் இல்லாம டீஹைட்ரேட்டடும் ஆகுது. நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியராகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, எஃபிகேஷியஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரைட்டர் ஆக்கும், க்ளோ கொடுக்கும், அதே மாதிரி ஈவன் டோனும் ஆகும். அது என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, ஹிமாலயாவோட பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்சு ஃபேஸ் சீரம். இந்த ப்ராடக்ட்டை தான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டா நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, 10x நியாசினமைட், 5x விட்டமின் சி அண்ட் பவர் ஆஃப் ஆரஞ்சு இருக்கு. இது நம்ம ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே 3ல இருந்தே நமக்கு விசிபிள் சேஞ்சஸ் கொடுக்கும், க்ளோவிங்காவும் வச்சிருக்கோம், ஹெல்த்தியராகவும் வச்சிருக்கும். இதுல இருக்க 10x நியாசினமைட் அண்ட் 5x விட்டமின் சி நம்ம ஸ்கின்ல இருக்க டல்னஸ் டக்குன்னு குறைச்சு நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. இதுல இருக்க 10x நியாசினமைட் அண்ட் 5x விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை பிரைட்டர் பண்ணும், க்ளோ கொடுக்கும், டல்னஸ் குறைக்கும், பிக்மெண்டேஷனை குறைக்கும். அது மட்டும் இல்லாம அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணும். இதுல பெஸ்ட் ஆஃப் சயின்ஸா பார்த்தா நயாசினமைட் அண்ட் விட்டமின் சி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவே நேச்சரா பார்த்தா பவர் ஆஃப் ஆரஞ்சு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2 to 3 drops ஹேண்ட்ல எடுத்து நம்ம ஃபேஸையும் நெக்லையும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஒரு நாள்ல 2 times யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணணும். இப்படி மசாஜ் பண்ணும் போது சீரம் நல்லா நம்ம ஸ்கின்குள்ள அப்சார்ப் ஆகும். இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா, அது மட்டும் இல்லாம ஹிமாலயோட ஆப் அண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. grab yours from the link in description. இப்போ ஹேர் ரெடி பண்ணிட்டு என்ன வேர் பண்ண போற? என்னோட ட்ரெஸ் தான் வேர் பண்ண போறேன். பின்ன ஏன் ட்ரெஸ்ஸா நீ போட முடியும்? என்ன வேர் பண்ண போறேன்னா, என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் இன்னைக்கு? என்ன கலர் கோடு? கலர் கோடு இன்னைக்கு வந்து லாவெண்டர். ஓகே, பொண்ணுக்கு டிஃபரெண்டாலாம் சூஸ் பண்ணலையா? இல்ல, பொண்ணும் லாவெண்டர் தான். ஆமா, நேத்து நான் கட்டின சாரிக்கே ரெடி. இது ப்ளூ இல்ல கிரீன் நல்லா இருக்கு. ஆமா, கிரீன் தான். அது கிரீனா? அது கிரீன். உங்க என்னத்த படிச்சீங்களோ? இதுல கான்வென்ட்ல வேற படிச்ச நீனு. கிரீன் எடுத்து வச்சு ப்ளூன்ற. கிரீன் ஆனா அது ப்ளூ ஃபேமிலி தானே பாப்பா. ராமர் கலர் பாப்பா, அது ப்ளூ தான். ராமர் கலரே ப்ளூ தானங்க. இரு ஆத்துக்கார்மாவை கேட்கலாம். அது ஆத்துக்கார்மா என்னது? சாரி, பிராமின் என்ன சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஐயங்காரா? ஐயர் வீட்டு மாமியை கேட்கலாம். மாமி, ராமர் கலர் வந்து ப்ளூவா கிரீனா? ரெண்டும் மிக்ஸ்டு. ராமர் கலர். இதுவா அதுவா? இல்ல இது வந்து லாவெண்டர். இதுக்கா? அது ப்ராப்பர் ப்ளூ மாதிரி தானே. இந்த மாதிரி தான் வரும். ஆனந்தா கலர். ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரீன் ஃபேமிலி இருந்து. அது ஒரு பெரிய குத்தமா என்கிட்ட வந்து நின்று பொண்ணு மட்டும் ஏன் கிரீன்ல இருக்குது. நான் எத்தனையோ பேர் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் ப்ளூல இருக்கும்போது பொண்ணு ப்ளூல இருந்தா நல்லா இருக்காது, நீ பொண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் சூஸ் பண்ணது தான் அது அப்படின்னு. உஷார் தான் நீங்க அப்படின்னா. ஐயோப்பா, அறிவுமா அவனுக்குன்னு நினைச்சிருக்கம்னு வந்துட்டேன். யாரு? வேற யாரு? நம்ம கசின்ஸ் தான். சரி, இதுக்கு எப்படி பேசுறாங்க? ஐயோ, மேந்தி ஃபங்க்ஷனுக்கு நான் சீ ப்ளூல எடுத்து காட்டுக்கிறேன். வாடடி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம். நான் தான் சொல்லிட்டேன்ல, அவங்க கிட்ட என்ன சொன்னோன்னா அதே பதில் தான் உனக்கும். பொண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா தெரியணும்.
ஓகே ஸோ வந்து அதுதான் நேற்று இது. இன்னைக்கு வந்து லாவெண்டர் தானே சொல்லியிருக்கீங்க எல்லாரும், மாத்தி வேற ஏதாவது கலர்லாம் சொல்லலைல்ல? ஓகே. யார் இதை எடிட் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி அவங்க மாமியார் பற்றி பேசினதை வந்து அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நீ பண்ணு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இருங்க நான் சேரி காட்டுறேன். பாப்பா உன் சாரி வந்து நீ போட்டு காட்டு. கண்ணில் காட்டினா யாருக்கும் பெருசாக தெரியாது. அது அயன் பண்ணி எப்படி பாப்பா அப்படியே சுருட்டி வச்சிட்டியா? இதுக்கு நெத்தி சுட்டி இல்லையாமா? தெரியலையாக்கா? இல்லைன்னு நினைக்கோ. இரு உன் தம்பியை கூப்பிடுறேன். தம்பி கூப்பிடு. எதுக்கே? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. பாப்பா நீ வேர் பண்ணி காட்டு பாப்பா. இது வந்து பிளவுஸ். ஏன்டி எல்லாம் கஷ்டம் இருக்கு, கஷ்டப்பட்டு நைட் அயன் பண்ணேன் நான். நீ அயன் பண்ணி அப்படியே சுருட்டி வச்சிட்ட பாரு. இருக்காக்கா நெச்சிட்டி? நல்லா இருக்குது. ஸ்கர்ட்டி. அதுக்கப்புறம் இது மேலே டாடி ஒரு அயன் பண்ணி குத்துறேன் ப்ளீஸ். ரொம்ப கேவலமாயிடுச்சு திருப்ப. சாரி ஃபார் த பிரேக். நான் போய் குளிக்கணும். என் பர்பிள் ட்ரெஸ்ஸு வேற லெவலில் இருக்கும். அதை நான் முதல்ல எடுத்து போட்டு ரவுண்ட் ஆச்சு. பாப்பா ட்ரெஸ் விஷயத்தில் உங்கள் யார் பேச்சு நான் கேட்க போகிறது இல்லை. நீ இதை பண்ணு, நீ என்னவோ போடு, எனக்கு பண்ணி கொடுன்னு நான் இங்கே பாரு. கஷ்டப்பட்டு பண்ண என்ன ஒரு ஹேர் ஸ்டைல், நியூ ஹேர் ஸ்டைல் புது விதமாக ட்ரை பண்ண போகிறேன். இது நான் மூஞ்சி க்ளோஸ் அப்ல காட்டுறேன். அப்போதான் தூங்கி எழுந்துச்சு பிச்சைக்காரிகள் என்ன சொல்றது, அம்மா தாயே அந்த மாதிரி தான் இருக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கவி நின்று உன்னை கொஞ்சம் காப்பாத்துது. இப்படி கவி மட்டும் நகர்ந்ததுன்னு என் தள்ளு கவி விட்டு இந்த பக்கம் நகர்ந்துருங்களேன் அவளை விட்டுட்டு. நீயே பாரு எப்படி இருக்கு பாத்தியா கவி. அதான் கவி உன்னை இவ்வளவு நேரம் மறைச்சிருந்தது. இதுதானே நம்ம இப்படி போய் உட்காந்துருந்தோம். அங்கிள் எதத்துக்கு அடிப்பாரு இவ்வளவு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என்னவா இது அப்படின்னு. அங்கிள் இதுதான் புது ஸ்டைல் அங்கிள். அது புது ஸ்டைலா? இல்லம்மா பிச்சைக்காரி அப்படின்ட்டு அவங்க தெரிச்சு ஓடுவாங்க. பேசும் மொழி லோ பட்ஜெட் சம்மந்தா கூட இல்ல போல போகுது. சொல்றேன் லோ பட்ஜெட் கோவை சொல்லலாம் சொல்றான் வீடியோ எடுக்கலாமா சொல்லு. என்னடா இப்ப எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல? ஐயோ ஜான் இந்த வீடியோ பார்க்காம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் சொல்லவா இனிமே லைஃப் அவன் பொண்ணு பாருப்பா. டாடி தான் ஹேர் ஸ்டைல் சூப்பரா. இது எப்படி இப்போ போடுவாங்க? நான் போட சொல்றேன். எதுக்கு இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? மெட்டி தஷ்டாக்கு கால் பண்ணாரு. கோல்ட் மெட்டி தூக்கி ரிட்டர்ன் போய்டுவான். பரவாயில்லையா? கை கட்டி விடுவான். மா எங்க போன்? இங்க தான் இருக்கு. மா நீங்க சொன்னீங்கல்ல அவர் பார்க்காம இருக்காரு நல்லது அப்படின்ட்டு. இனிமே லைஃப்ல இந்த முழுசா தூங்கி எல்லாம் இப்படிதான் இருப்போம். ஒரு பாதாள குழிக்குள்ள விழுந்துட்டாரு. யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாருமே பாதாள குழிக்குள்ள ஒரு காலத்துல உழுகுறவங்க தான்டா. நீயும் உழுவடா. கரெக்டா? அந்த பாதாள குழி உனக்குமே இருக்குது. பாத்துக்கலாம்ல. அப்போ என்ன பேசுறேன் அப்ப எல்லாருமே ஃபேமிலி ஆயிடுவாங்கடா. உன் வாய்க்காக ஃபேமிலி ஷேரனு நீ எல்லாருமே ஃபேமிலி ஆயிடுவாங்க. இவன் தான் பேச்சுலரா இருப்பான். வச்சு 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 உன்ன செய்வாங்கடா. அவ்வளவுதான் உன் கதை கந்தல். எல்லாம் ஒரே வீட்டுல வந்து உட்கார்ந்து பாளுங்க. அவ்வளவுதான். மௌலி டெய்லி வெடிச்சா எங்கடா எந்த பக்கண்டா ஓடுறதுங்கன்னு இருக்கும். என்னது நீங்க பெங்களூர்காரங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம். இப்பவே ஊரை பிரிச்சிட்டியாடா? பெங்களூர் தான் வரும் போச்சுல சொல்ல ஓ பாப்பா ரெடி ஆயிட்டியா? எஸ் அவுட்ஃபிட் போட்டாச்சு. மேக் என்னது ஜுவல்ஸ் போட்டாச்சு. கண்ணாரி உன்னோட ஃபுல் அவுட்ஃபிட் காட்டு தலை. ஓகே ஓகே ஃபுல் அவுட்ஃபிட். நான் மேக்கப் மட்டும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். மேக்கப் பண்ணால் ஃபினிஷ்டு. பொண்ணு ரெடி. காலில் தங்க மெட்டி போடுறதுக்கு. ஆனால் மெட்டி தான் எங்கள் நல்லா டாடி இங்கே பாரு என் கால் பாரு.
கேவலமா இருக்கு. அதுக்கு ஒரு பட்டி டிங்கரிங் பார்க்கலாம். போய் பாரு. ஃபுல்லாகவே பட்டி டிங்கரிங் தான் பார்த்துருக்கீங்க. அப்புறம் என்ன என்ன மாதிரியா என்ன என் காஸ்டியூமை காட்டு பாப்பா உன் வீடியோவில். அப்போ தான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. என்ன கலர் போடுறது? கோல்டு கலர் போடுவா? கோல்டு வேணாம், டார்க் கலரே போடு, ரெட்டே போடு. ரெட் வேண்டாம், என் காலுக்கு சூட் ஆகாது. இப்போ வேற ஏதாவது கலர் எடு. சில்வர் கலரே போடு. சூப்பரா. ஓகே, அதுவே லாவெண்டர் மாதிரி தான் இருக்குது. சில்வரு மேட்ச் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்கப் பண்ணணும். டேடி இருந்தா இதாகும் இல்லை என்னோட இது கொடு. அது எடுத்து காட்டு. மோரக்கட்டை அதை நீ போட்டு நில்லு, நான் ஏன் போடணும்? அதை என்ன வேணும் சொல்லு. அந்த இது டாலர் வச்ச செயின் இமிடேஷன்ல மாப்பிள்ளை போட்டிருந்தாரு அந்த மாதிரி. மாலை போட்டு நான் என்கேஜ்மெண்ட்ல போட்டிருந்தேனே அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்குல்ல. இருக்கா? அந்த பாக்ஸ்ல தேடு இருக்கும். இது காட்டு. அது ஆற மாதிரி இருக்குது. திமிரா உனக்கு? இதுவா? இத கேக்குறியா? அதுதான் கேட்டேன். அதுதான். என்ன லேடி? இதுவா? அதுதான். அது அப்படித்தானே மாற்றணும். ஹார்ட் ஒர்க் பண்ற கையெல்லாம் பார்த்திருக்கியா? ஆமா. சீரியஸாவே இன்னைக்கு ஹார்ட் ஒர்க். அவன் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறான். காலைல எழுந்திருந்து சோம்பேறித்தனமா இருந்துச்சு. குளிக்க எவ்வளவு நேரம் பண்ண? ஆமா, சுடு தண்ணி ஊத்தி உட்காந்து இருந்தியா காலில்? அப்படி சோம்பேறித்தனமா உட்காந்து பின்னி பரல் எடுத்துட்டீங்க தனியா விட்டு. எவ்வளோ வேலை செஞ்சான் தெரியுமா இன்னைக்கு? அவள் தான் எல்லாரும் கிளம்புறாங்க. அத்தைக்கு மாமாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு. அது கூப்பிட்டு மோனின்னு கூப்பிட்டு பழக்கம். இது மோனா கன்ஃபியூஸ் ஆகுது. பாய் மச்சான். பாய் மச்சான் பாய். ஆமா. சண்டேக்குள்ள வந்துருவல்ல? சண்டே வந்துரு. தொத்து விட்டுதுன்னா முடியல. இது ரெண்டு முடியல. எல்லாரும் அப்படி கீழே எனக்கு கூட்டி பெருக்க மட்டும் தானே விடல. மிச்சபடி அப்ப ஜாலியா செய்யலாம். ஒருத்தருக்கு இது ஊரு பண்ணியா? உன்னதான் சொல்றாங்க. சந்தேகம் தான் தெரியல. அப்படின்னா ஓகே, நான் ரெடி. ஓகே, ஆல் பெண்களே யாராவது வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அணுகவும் மௌலி. காலையில எனக்கு எந்திரிக்கும் போதே சோம்பேறித்தனமா இருந்துச்சு. பாத்ரூம்குள்ளே நான் முக்காம சும்மா உட்காந்துருந்தேன். அப்படி உட்காந்துருந்தேன். இங்க வந்து ஏண்டா பாத்ரூம்குள்ள நாங்க குளிக்கிறதுக்கு வாடாமொழி நீ 1 மணி நேரமா கத்திட்டு இருக்கோம். சும்மா உட்காந்துருந்தேன்னு சொன்ன பாத்தியா? இதான்டா கண்டென்ட். இங்க வந்து பின்னி நான் எப்படி தெரியுமா சாப்பிட்டேன்? ஜில்லா படத்துல விஜய் சாப்பிடுவான்ல, யாரோ சாப்பிடுற தனியா நான் சாப்பிட்டு இருந்தேன். சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு சத்தியமா இருந்துச்சு. என்னடா இது எல்லாருக்கும் கேட்டு வச்ச நம்ம ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. அப்படிதான் இருந்துச்சு. அப்ப நான் ரோட்ல உட்காந்து சாப்பிடுறேன். வேலைக்காரி மாதிரி ஜாலியா காலாட்டி படுத்துன்னு சீட்டு வரும் சொல்றான். நான் வந்து போகும்போது பேக் அப்படின்றேன். அவன் எதுவுமே பேச. நான் சொன்னேன், அம்மா தாயே முதல்ல நீ கிளம்பமா, உன் கல்யாணத்தை வச்சிருந்தா வச்சு இப்படி உழைக்க மாட்டான்.
வணக்கம் என்னம்மா வணக்கம் ஆனா ஆனா கிஸ் கிஸ் ஏய் அவங்க அப்பா அங்க வந்து சாம்பார் சட்டி சாம்பார் சட்டில அடிப்பியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளோட 5th ஈவெண்ட்டும் முடிஞ்சு போச்சு இந்த மெட்டி கம்மி இதில் வச்சு கட்டலாமா வெளியே வைக்கலாம் அப்படியே தொங்க எது மெட்டினா இதுவா இதான் மெட்டி இதுவா ஆமாம் அது பேர் மெட்டியா அப்படியே தெரியாம என் தம்பி போட்டே விட்டு நான் போனேன் எப்படி வச்சுக்கோங்க கேட்டுதா வாங்கி கொடுப்பான்னு நான் நீங்க சொன்னீங்கல்ல நான் போட்டே விட்டுறேன் போனா அப்படின்னு மாட்டீங்களா தெரியுதுடா இப்பதான் உன் ட்ரூ கலர்ஸ் வெளில வருது ஆமா 7 நாள் கூட இருந்தா ஒருத்தரோட இது என்னன்றது தெரியும் நான் உங்களோட பிறந்த நம்ம தெரியலையா எனக்கு தெரிய முடியும் நீ யாருன்னு ஓகே ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க மாதிரி கண்டென்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்காக எல்லாரும் ப்ரேயும் பண்ணிக்கோங்க ஓகே பாய் இந்த துஷ்மனை சீக்கிரம் அனுப்பிச்சுடுங்க